நேயர்களுக்கு வணக்கம். நாட்டுல சட்ட ஒழுங்கு நாளுக்கு நாள் ரொம்ப முன்னேறிக்கிட்டே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு நாசமா போயிட்டு இருக்கு. தினம் தினம் நியூஸ் பேப்பரை திறந்தாலே இல்ல நியூஸ் சேனலை ஓபன் பண்ணாலே கொலை, கொள்ளை, பாலியல் வன்புணர்வு இந்த மாதிரி செய்திகள் தான் அதிகமா நம்ம காதுக்கு வந்துகிட்டு இருக்கு. முக்கியமா பெண்கள் பாதுகாப்பு இத்தனை ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு இந்த ஒரு 15-20 நாட்கள்லயே ரொம்ப மோசமா போயிருக்கு. இது ஏன்னு கேட்க வேண்டிய இடத்துலதான் இப்போ அதாவது தேர்தலுக்கு முன்னால பெண்கள் பாதுகாப்பு தான் என் உயிர் மூச்சு. நம்மளோட தமிழக வெற்றி கழகம் ஆட்சி பொறுப்பேற்ற அடுத்த நொடியிலிருந்து பெண்கள் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் அப்படின்னு பிரச்சார மேடைகளையும் அதுக்கு முன்னாடி நடந்த கூட்டங்களையும் பொது மேடைகள்ல மைக்க பொடிச்சு முழங்கின நம்முடைய இந்நாள் முதல்வர் முன்னாள் அண்ணன் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் இப்ப இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் என்ன முடிவு எடுக்கிறாரு அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி பெண்கள் பாதுகாப்பு நான் வந்தா உறுதி செய்யப்படும் அப்படின்னு சொன்னதை ப்ரூவ் பண்ற அளவுக்கு பதவியேற்ற அன்னைக்கே முதல் கையெழுத்தா சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படை திட்டம் அதுல அன்னை கையெழுத்து போட்டாரு. ஓகே, அதாவது எங்களால இந்த தமிழ்நாட்டுல இருக்கவே முடியல, நாங்க விஷம் குடிச்சு செத்துடுறோம், எங்களால ரோட்ல போக முடியல, திமுக ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை அப்படின்னு இன்ஃபுளுசர்கள் அவங்க பொதுமக்கள் இப்ப அப்படிதான் சொல்லிக்கிறாங்க. அவங்க எல்லாம் ஒரே வீடியோ போட்டு அழுக, நாங்க வேணா செத்துறவா, எங்களால இந்த தமிழ்நாட்டுல வாழ முடியாது, பெண்கள் பாதுகாப்பு உறுதி செய்யணும்னா ஆட்சி மாற்றம் வரணும், எங்க விஜய் அண்ணா ஆட்சிக்கு வரணும்னு பேசிட்டு இருந்தாங்க. இப்போ கோவையில 10 வயது சிறுமிக்கு நடந்த பாலியல் வழக்கு தொடங்கி நேத்து 61 வயசு மூதாட்டிக்கு பாலியல் வன்கொடுமை நிகழ்ந்த வரைக்கும் எல்லாமே இன்னும் இந்த தமிழ்நாட்டுல தான் நடந்துட்டு இருக்கு. சரி, இதுக்கு நடுவுல அண்ணன் ஒரு கையெழுத்து போட்டாரே சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படை திட்டம், அது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா, இருங்கப்பா அது 27ஆம் தேதி தான் வருதான் அப்படின்னு முதல்ல சொன்னாங்க. ஓகே, 27ஆம் தேதி தான் லான்ச் ஆகுதாமா, அந்த 27ஆம் தேதி வரைக்கும் நம்ம என்ன பாலியல் வன்புணர்வு பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் என்ன நடந்தாலும் பொறுத்துக்கிட்டு இருப்போம். 27ஆம் தேதி சிங்கப்பெண் அதிரடி படை வரட்டும், வந்ததும் இந்த குற்றங்கள் எல்லாம் முழுசுமா தொடர்ச்சி எறியப்படும் அப்படின்னு நம்ம காத்துக்கிட்டு இருக்க சமயத்துல 27ஆம் தேதி எனக்கு பிரைம் மினிஸ்டரை சந்திக்க வேண்டிய வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு அண்ணா கிளம்பிட்டாரு. ஓகே, அது ஒரு அபிஷியல் ஒர்க்கு. இதை ஒரு ஓரமா வச்சுட்டு இதுக்கு நடுவுல முதல் கையெழுத்தா போட்டாரே நம்ம அண்ணன், இது உண்மையிலே நம்ம அண்ணனோட மூளையில கன நேரத்துல உதயமான திட்டமா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது இல்ல. இந்த மாதிரியே இதுக்கு முன்னாடி முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களும் இந்த மாதிரி ஒரு அதிரடி முடிவை எடுத்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படை திட்டத்தை பத்தி தமிழ்நாடு அரசு சார்பில் நமக்கு கொடுக்கப்பட்ட தகவல்கள் என்னென்ன, அவங்க ப்ளூ கலர் ஹாஃப் ஸ்லீவ் ஷர்ட் போட்டிருப்பாங்க, காக்கி கலர்ல லேண்ட்யார்ட் போட்டிருப்பாங்க, போட்டு வெளிநாட்டு பாணியில போலீஸோட போட்டா குற்றங்கள் குறைஞ்சிருமா? கண்டிப்பா குறையாது. இது ஒரு நிர்வாகம் சம்பந்தப்பட்ட விஷயம். அதாவது பத்திரிகைகள் இதை கேள்வி கேட்கணும், சார் குற்றங்கள் இப்படி நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கே, உங்க தரப்புல இருந்து என்ன சார் எடுக்கிறீங்க? அவர் பிரஸ் மீட் கொடுக்கல, அது ஒரு பக்கம். கேள்விக்கு பதில் சொல்ற அமைச்சர்கள் எல்லாரும் எவ்வளவு மழுப்பலா பதில் சொல்லிட்டு இருக்காங்கன்றத நம்ம நாளுக்கு நாள் செய்திகளையும் தொலைக்காட்சி ஊடகங்களையுமே பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்படி இருக்கும்போது ஏஸ்தட்டிக் உருட்டிட்டு இருக்காங்க பாருங்க. பத்திரிகைகள் எழுதுது, வெளிநாட்டு பட பாணியில் உடை சிஎம் விஜய் அதிரடி அப்படின்னு போடுறாங்க. அதிரடியா உடை போட்டு ஏஸ்தட்டிக்கா ட்ரெஸ் போட்டு குற்றங்கள் குறைஞ்சிருமா? சரி, இது இப்படி இருக்க ஒரு பக்கம், இந்த 27ஆம் தேதி சிங்கப்பெண் அதிரடி படை லான்ச் ஆயிரும், நம்ம தமிழ்நாடு அப்படியே முழுக்க அமைதி பூங்காவா மாறிடும், பெண்களுக்கு எதிராக ஒரு தப்பு கூட நடக்காது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது 27ஆம் தேதி நம்ம அண்ணா கிளம்பி பிஎம் பார்க்க போயிட்டாங்க. அதுக்கு முந்தின நாளே பரேட்லாம் பிராக்டிஸ் பண்ணி லான்ச்சிங் பிராக்டிஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல கூட பைக் ஓட்டின சிங்க பெண்கள் யாரும் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி ஹெல்மெட் போடல. இப்ப அது பிரச்சனை இல்லை, நமக்கு ஹெல்மெட் முக்கியம் இல்ல, பெண்கள் பாதுகாப்பு தான் முக்கியம். அப்ப சரி, 27ஆம் தேதி அண்ணா டெல்லி போற பயணம் இருக்கிறதுனால 29ஆம் தேதிக்கு அந்த இதை தள்ளி வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, 29ஆம் தேதி அதாவது டெல்லியில 2 நாள் பயணமா போனவர் ஒரே நாள்ல கேன்சல் பண்ணிட்டு ஊருக்கு வந்துட்டாரு. பாருங்க நம்ம அண்ணாக்கு பெண்கள் மேல எவ்வளவு அக்கறை. நம்ம இந்த முதலமைச்சர் அளவுக்கு பெண்கள் மேல அக்கறை எடுத்துக்கிட்ட எந்த முதலமைச்சரும் இது வரைக்கும் வந்ததில்லை அப்படின்னு பெருமையா ஃபயர் விட்டுக்கிட்டு இருந்தா 29ஆம் தேதி தான் இந்த விழா நடைபெற போதுன்னு ஒரு ஜிஓ பாஸ் பண்ணியிருந்தாங்கல்ல, அந்த ஜிஓவை நம்ம அண்ணனே கேன்சல் பண்ணிட்டாங்க. சரி, என்னடா கேன்சல் பண்ணிட்டாரு, அது வேற இல்லாம என்ன சொன்னாங்கன்னா, நீங்க ஏன் இப்பவே கடிக்கிறீங்க, வெறும் ட்ரெஸ் கோட் பத்தி மட்டும் பேசுறீங்க, எந்த தகவல்களும் தரப்படல அப்படின்னு சொல்றீங்க, கொஞ்சம் பொறுத்திருந்து பார்ப்போமே, 29ஆம் தேதி தானே லான்ச் பண்றதா இப்ப சொல்லியிருக்காங்க, என்னதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம்னு நானும் ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணேன். ஏன்னா முதலமைச்சர் பேச போறாரு, வாராது வந்த மாமணி இல்லையா, அத்தி பூத்தார் போல கிட்டத்தட்ட பதவியேற்பு விழா அன்னைக்கு வாயை திறந்தவர், அதுக்கப்புறம் சட்டமன்றத்துல பெரும்பான்மை நிரூபிக்க வாயை திறந்தவர், சமுதாயத்தில் நடக்கிற எந்த விதமான குற்றங்களுக்கும் கொலைகளுக்கும் பாலியல் வன்புணர்வுகளுக்கும் வாயை திறந்து ஒரு வார்த்தை பேசாத மனுஷன் இந்த சிங்கப்பெண் அதிரடி படை லான்ச்சிங் விழாவில் பேச போறாரு. அப்ப அதை கேட்டுட்டு நம்ம பேசுவோம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். சரி, 29ஆம் தேதி வந்துச்சு. என்னப்பா காலையில நியூஸ் வருது, சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படை திட்டம் இன்னைக்கு லான்ச் பண்றதா இருந்ததை ஒத்தி வச்சுட்டாங்க. என்ன இருக்கும்? நான் கூட என்ன நினைச்சேன்னா, அண்ணனோட ஜோசியர் எதுவும் சொல்லியிருப்பாரு, இன்னைக்கு கட்டம் சரியில்லை, நீங்க செல்லக்கூடாத திசை வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு,
போடக்கூடாத கலரு கருப்பு வெள்ளை, போடக்கூடாத ட்ரெஸ் கோட்டு சூட்டு, வீட்டிலே இருங்க. அந்த மாதிரி எது சொல்லிட்டாரோ, ஜோசியர் தான் இதுக்கு காரணமோ வழக்கம் போல அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா ஜோசியர் இல்ல. இந்த இடத்துல அவர் நம்ம தப்பா நினைக்க ஒண்ணும் இல்ல. இந்த இடத்துல இதுக்கு யாரு காரணம்னா, நம்மளோட அண்ணனோட அரசியல் வளர்ச்சிக்காக ரூட்டு போட்டு உழைச்ச, தன்னோட ரத்தம், வேர்வை எல்லாத்தையும் சிந்தி இப்ப நமக்கு முதலமைச்சா இருக்கிற இந்த அரிய மனிதரை, எந்த பிரச்சனைக்குமே வாய் திறக்காது, நான் உண்டு, என் வேலை உண்டு, என்னை விடுங்கடான்னு இருக்கிற இந்த ஒரு ஒரு இவ்வளவு காமான ஒரு முதலமைச்சரை நமக்கு கொடுக்கறதுக்காக ரூட்டு போட்டு உழைச்ச ரூட் மாஃபியாவோட ஃபவுண்டர், அப்படி சொல்லக்கூடாது, நம்ம அண்ணாவோட மேனேஜர், அவரோட வீட்டோட பால் காய்ச்சி விழா. எனக்கு இப்போ பெண்கள் பாதுகாப்பு முக்கியமா இல்ல எனக்காக உழைச்சவர் முக்கியமா? ஓட்டு போட்டவங்க தான் முக்கியம். ஆனா அவங்க ஓட்டு போடுறதுக்கு காரணம் இவர் உழைச்ச உழைப்பு தானே, இவர் உண்டாக்குன அவதூறுகள் தானே, இவர் இன்ஃபுளுசர்ஸ வச்சு பரப்புன பொய் தானே. அப்ப இவர் இல்லைன்னா நான் எப்படி இப்ப சிஎம் சீட்ல உட்கார்ந்து இருக்குது அப்படின்னு, எண்ணன்றி கொன்றார்க்கும் முய்வுண்டா முய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகற்கு, அந்த திருக்குறளுக்கு எடுத்துக்காட்டா இருக்கணும்னு ரூட் ஜெகதீசனோட வீட்டு பால் காய்ச்சி விழாவுக்கு அண்ணா போயிருக்காரு. அங்க போயிட்டு அங்கேயே கோட் சூட்டு போட்டாரான்னு நீங்க கேட்கணும். கண்டிப்பா கிடையாது. பட்டு வேட்டி சட்டையில தான் போயிருக்காரு. இப்போ இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டம், இது உண்மையிலே குற்றங்களை களையறதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டமா? கிடையாது. இது ஒரு கண் துடைப்பு நடவடிக்கை, எந்தவித பிரயோஜனமும் இல்லாத ஒரு கண் துடைப்பு நடவடிக்கை. நமக்கு அவங்க சொல்லியிருக்கிற வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. ஒரு துறையோ ஒரு அமைப்போ உருவாகும் போது எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் என்னென்ன? ஆல்ரெடி இருக்கிற ஆல் உமன் போலீஸுக்கும் இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படைக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன? இங்க யாருக்கு ரிப்போர்ட்டிங், என்ன ஹைரார்கி, எதுவுமே நமக்கு சொல்லப்படல. சாரி, இந்த கலர்ல ஷர்ட் போட்டிருப்பாங்க, இந்த கலர்ல பேண்ட் போட்டிருப்பாங்க, இந்த கலர்ல லேண்ட்யார்ட் இருக்கும், பின்னால அவங்க போட்டிருக்க டிஷர்ட் பின்னாடி சிங்கப்பெண் சிறப்பு படைன்னு ஸ்டிக்கர் ஒட்டியிருப்போம், அவ்வளவுதான். அதை தாண்டி எதுவும் இல்லை. இது வரைக்கும் எதுவும் சொல்லப்படலை. சரி, லான்ச்சிங் விழாவிலையாவது நம்ம முதல்வர் அவர்கள் வழக்கமா அவரோட ஆடியோ லான்ச்ல குட்டி ஸ்டோரி சொல்ற மாதிரியாவது இங்க ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லுவாரு, அதை கேட்டு ஃபயர் விடலாம் அப்படின்னு ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அதுவும் இல்லை. எனக்கு எனக்காக உழைச்சவர் தான் முக்கியம். நீங்க ஓட்டு போட்டீங்க தான், பட் ஸ்டில் நீங்க ஓட்டு போட யாரு காரணம்? அவரோட உழைப்பு இல்லைன்னா என்னால இந்த இடத்துக்கு வந்திருக்க முடியாது. அதனால எனக்கு அவரோட வீட்டு பால் காய்ப்பு தான் முக்கியம். அங்க ஹோமயாகம் வளர்க்குறாங்க, என்ன அதுக்கு கூப்பிட்டுருக்காங்க, நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்திருக்காரு. ஆனா இதுல ஒரு அதிசயத்தை பாருங்க. நமக்கு இப்போ சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படையும் பெண்கள் பாதுகாப்புமா முக்கியம்? அண்ணன் பட்டு வேட்டி சட்டையில எவ்வளவு அழகா இருக்காரு, எவ்வளவு கியூட்டா போயிருக்காரு. அந்த போட்டோஸ் எல்லாம் வெளியே ஸ்ப்ரெட் ஆயிருக்கும். இந்நேரம் அவரோட ஐடி விங் கம் வல்கர் வாரியர்ஸ் ஃபயர் விட்டுட்டு இருப்பானுங்க, கியூட் சிஎம், காட் சிஎம். நீங்க அந்த பிக்சரை எடுத்து வச்சு தமிழ்நாட்டு மன்மதனே வாராயின்னு ஸ்டேட்டஸ் போடுங்க, நல்லா இருக்கும், லைக்ஸ் வரும், உங்களுக்கு ஃபாலோவர்ஸும் ஏறுவாங்க. இப்ப நேத்துக்கு இந்த மாதிரி இந்த தள்ளி வச்சுட்டாங்களே, சோசியல் மீடியால நெட்டிசன்ஸ் எல்லாம் கேள்வி கேட்கறாங்களே, என்ன பதில் சொல்றீங்க சார்? நீங்களும் அந்த அவையில ஒரு அமைச்சரா இருக்கீங்க அப்படின்னு வனத்துறை அமைச்சர்கிட்ட கேட்கறாங்க. வனத்துறை அமைச்சர் பதில் தெரியும்னு சொல்லியிருக்கலாம், தெரியாதுன்னா தெரியாதுன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அது அவமானம். அவர் என்ன பண்றதுன்னு தெரியாம ஏன் துறை சம்பந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் மட்டும் என்கிட்ட கேளுங்க, என்னை இந்த ஜூவை பார்வையிட சொல்லியிருக்காங்க, நான் அதுக்கு தான் வந்திருக்கேன், அது சம்பந்தமான கொஸ்டின்ஸை கேளுங்கன்னு முதல்ல சொல்றாங்க. ரெண்டாவது மறுபடியும் கேட்கறாங்க, சார் இப்படி தள்ளி வச்சதுனால நெட்டிசன்ஸ், நாங்க கேட்கல, சோசியல் மீடியால ரொம்பவே ட்ரோல் பண்றாங்களே, இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க அப்படின்னு கேட்டா அதுக்கு அவர் ஒரு மார்வலஸான ஒரு பதில் ஒண்ணு கொடுத்தாரு. அவர் பாவங்க, அவர் பதவி ஏற்று 1 மாசம் தான் ஆக போகுது, ஆல்ரெடி 10 லட்சம் கடன் இருக்கு. சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்தை லான்ச் பண்றதுக்கும் 10 லட்சம் கோடி கடன் இருக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? ஆல்ரெடி இந்த 10 லட்சம் கோடி கடனை பத்தி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியே தளர்ந்துட்டாங்க எல்லாரும். உங்களுக்கு புரியல. உங்களை என்ன கேள்வி கேட்டாலும் உங்களுக்கு பதில் சொல்லி நழுவுறதுக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு கஜானா காலி, 10 லட்சம் கடன். சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை ஏன் லான்ச் பண்ணல, ஏன் அவர் வரல அப்படின்னு கேட்டா உங்களுக்கு பதில் தெரியலன்னு சொல்லலாம். சம்பந்தமே இல்லாம கடனையும் இந்த விஷயத்தை சம்பந்தப்படுத்தி மழுப்பலா ஒரு பதில் சொல்லிட்டு போயிருக்காரு. அதே மாதிரி வெங்கட்ரமணன் கிட்ட விஜய் அவர்கள் ஏன் பிரஸ் மீட் கொடுக்க மாட்டேங்கிறாரு, பிரஸ்ஸை ஏன் சந்திக்க மாட்டேங்கிறாருன்னு கேட்டா அவருக்கு பதில் தெரியல, அவர் மழுப்பலா சொல்லிட்டு போறாரு. இந்த மாதிரி ஒவ்வொரு துறையோட அமைச்சர்களும் பண்றது. இவங்களையெல்லாம் தாண்டி முதலமைச்சர் அவர்களே பிரஸ் சார் பிரஸ் மீட் கொடுங்கன்னு கேட்டா அப்படின்ட்டு போயிடுவாரு. கேட்டா அண்ணன் லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்றாரு அப்படின்னு இவங்களும் ஃபயர் விட ஆரம்பிச்சிருவாங்க. கடைசியா நான் என்ன நினைச்சேன்னா, நேத்துக்கும் தள்ளி வச்சுட்டாங்க, சரி இன்னைக்காவது சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படையை லான்ச் பண்ணிடுவாரு. அதாவது பொதுவா நமக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும், மண்டேல இருந்து ஆரம்பிச்சா எல்லாம் நல்லபடியா நடக்கும் அப்படின்னு. இன்னைக்கு லான்ச் பண்ணிடுவாரு, மண்டேல இருந்து வேலையை பொழந்து கட்ட ஆரம்பிச்சிடுவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு வீக்கெண்டா, அதனால ஐ திங்க் அவங்க ரெஸ்ட்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இனி என்னைக்கு அவங்க முடிவுக்கு உதயநிதி அவர்கள் ட்விட்டர்ல குறிப்பிட்டிருந்த மாதிரியே அந்த லான்ச்சிங் விழாவை தள்ளி வச்சிட்டீங்களா இல்லைன்னா அந்த திட்டத்தையே தள்ளி வச்சிட்டீங்களான்னு பொறுத்திருந்து பார்க்க தான் நாங்க வெயிட் பண்றோம்.